நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லி பார்த்தோம். நம் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற போது இந்த வேளையிலும் கூட அதே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய வசனமானது உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையானது நம் மூலமாக மையப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மீட்பை கொடுக்கும்படியான மீட்பராய் வந்தது போல நம் வாழ்க்கை கூட பரிபூர்ணம் அடையும் பொழுது நம் வாழ்வு நமக்கு மாத்திரமல்ல, உறவுகளுக்கு மாத்திரமல்ல, சத்துருக்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், விரோதிகளுக்கும் நாம் பயனுள்ள மக்களாய் இருக்க முடியும். அதை தான் நீங்கள் சொல்லுகிறார், பரிபூர்ணம் அடைவான்னு சொல்லி. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுடைய வசனமானது நம் இருதயத்துக்குள்ளாக நிரம்பி செயல்பாட்டிலே நாம் நடைமுறையிலே செய்கின்ற போது நம் வாழ்க்கை தேவ பார்வையிலே பரிபூர்ணமாய் இருக்கும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணத்துக்குள் போகும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது எல்லாம் பூர்ணமாக எல்லாம் நல்லதாக உண்டாக்கினார். அவர் படைப்பில் ஒன்றும் குறைவாயில்லை. அதுபோல நம் வாழ்க்கை கூட இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையும் தேவ ஆவியும் நமக்குள் இருக்கும்போது நம் வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். அந்த அனுபவத்தில் போக தேவன் எதிர்பார்க்கிறார். நாமும் அந்த அனுபவத்தில் போகும்படியாக நாம் இப்ப கொடுப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அங்கே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அங்கே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக, அன்பின் ஆண்டவரே, எங்கள் இதய முழுமையாக பிரசன்னமும் எங்கள் இதய முழுமையாக உடைய வார்த்தையும் நிறைந்திருக்கும்படியாக இப்போ கொடுக்கிற ஐயா. எங்கள் இதயத்திற்கு இருக்கிற பாரங்கள், வேதனைகள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் விளக்கி வார்த்தையினால் எங்கள் இதயத்தை நிரப்பும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்கள் இதயங்களை ஆளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பயனுள்ள பாத்திரமாய் இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.